ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிற் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். 63 அற்புத வரலாறு என்ற இந்த இனிய தொடரில் இன்றைக்கு நாம் 51வது நாயன்மாராகிய வாயிலார் என்ற பெருமகனாரின் வரலாற்றை கலக்கவிருக்கிறோம். இவர் வேளாளர் குலம் வந்தார். தொண்டை நாட்டு பெருமகனார். சென்னையில் மயிலாப்பூர். இந்த மயிலாப்பூரில் அன்னை உமை மயிலாய் ஒயிலாய் தவம் இருந்த திருத்தலம் மயிலாப்பூர். இந்த மயிலாப்பூர் நாட்டில் மனத்தால் இறைவனை வணங்கி நாயன்மாரில் ஒருவரான பெருமகன் வாயிலார். அகப்பூசை செய்கிறது. புறப்பூசை அகப்பூசைன்னு 2. மனத்தால் வழிபடுறது அகப்பூசை. புறத்தால் மலர் போட்டு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி திருவிழா நடத்தி உணவார பணி செஞ்சு இதெல்லாம் பண்ணுறது புறப்பூசை. அகம்னா உள்ளுக்குள்ளே பூஜை பண்ணுறது, புறம் வெளிப்பக்கமாக பூஜை பண்ணுறது. இவரது காலம் கிபி 660க்கும் 840க்கும் இடைப்பட்ட காலம். இவர் இறைவனோடு கலந்த நாள் மார்கழி மாதம் ரேவதி விண்மீன். இதில் சொல்லுவதற்கு என்று எந்த வரலாறையும் சேக்கிழார் பெருமான் நமக்கு காட்டல. நெட்டை கைகூட அமர்ந்து விட்டார். மனத்தால் கோயில் கட்டினார் இல்லையா பூசல் நாயனார். அவராவது கோயில் கட்டணும்னு சொல்லி ஒரு இடத்த கட்டினார். ஆனால் கட்டலை, மனத்தால் கோயில் கட்டினார். இந்த வாயிலார் அப்படி என்ன செஞ்சார்னோ நமக்கு தெரியலை. இறைவனோடு கலந்தார், நெட்டை கைகூடியது என்று இவரை பற்றிய செய்தி. அகப்பூசையே சிறப்பானது என்பதை அறிவிக்கும் முகத்தானாக அறிவிக்கின்ற வாயிலை நமக்கெல்லாம் காட்டியவர் வாயிலார். எனது புத்தகத்தில் உள்ள புதுக்கவிதையை வாசிக்கலாம். சான்றோர் சார் சிறப்பு தொண்டை நாடு, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து, சோழ நாடு சோறு உடைத்து, சேர நாடு யானை உடைத்து அப்படிங்கிற மாதிரி சான்றோர் சார் சிறப்பு தொண்டை நாடு. ஆன்ற அழகு, ரொம்ப நாள் அழகு, ஆன்ற அழகு ஆர்க்கும் திருமயிலாப்பூர். தோன்றும் கடல் அலைகள் தழுவ முயன்றே அந்த கடல் அலைகள் மயிலாப்பூரை தழுவுறதுக்கு வருதான். தோற்றே பின் செல்லும். தோற்று போய் வர முடியல, பின்னாடி போயிடுவான். தோற்றே பின் செல்லும் ஏற்றமிகு நல்லூர். சிறக்கும் இவ்வூரில் வேளாண் கொடி வந்து, அதாவது அந்த காலத்தில் அங்கே விவசாய பூமியாக இருந்திருக்கும். அந்த விவசாயம் பண்ணுற ஒரு வேளாண் குடியில் சிறக்கும் இவ்வூரில் வேளாண் கொடி பிறந்தே பெயர் பெறுவார் வாயிலாராய். சிறக்கும் இவ்வூரில் வேளாண் கொடி பிறந்தே பெயர் பெறுவார் வாயிலாராய். மறந்தும் மறவாதே சிவத்தொண்டில் திளைப்பார். மறந்தும் அன்றாடம் மறந்தும் மறவாதே சிவத்தொண்டில் திளைப்பார். திறந்த நெஞ்சத்தில் தில்லையனை கோயிலாக்கி, அவர் நெஞ்சந்தான் அவருக்கு கோயில். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். அதே மாதிரி மறந்தும் மறவாதே சிவத்தொண்டில் திளைப்பார். திறந்த நெஞ்சத்தில் தில்லையனை கோவிலாக்கி அகப்பூசை புறப்பூசை என்ற விதி அறிந்து மிகச்சிறப்பு முன்னதற்கே என முடிந்து, மிகச்சிறப்பு முன்னதற்கென அகப்பூசையே சிறந்ததுன்னு முடிவு செஞ்சிட்டார். இகம் வந்த எண்ணமதை ஈடேற்ற, அந்த உலகத்தில் வந்தோங்கிற எண்ணமதை ஈடேற்ற சுகமிதுவே என்றே தவம் புரிவார். அகப்பூசை புறப்பூசை என்ற விதி அறிந்து மிகச்சிறப்பு முன்னதற்கே என முடிந்து இகம் வந்த எண்ணமதை ஈடேற்றி சுகம் இதுவே என்றே தவம் புரிவார்.
ஓர்மையோடு உள்ளத்து சிவனவனை எழுவித்து, ஓர்மையோடு ஒரே நினைப்பு, உள்ளத்து சிவனவனை எழுப்பித்து சீர்மை ஞான விளக்கேற்றி, சீர்மை ஞான விளக்கேற்றி ஆனந்த முழுக்காட்டி வாய் மெய் கொண்டு அன்பை அமுதாக்கி. நைவேத்தியெல்லாம் கிடையாது, வாய்மெய். வாய்மை என்பது உண்மை, உண்மையே அவருக்கு நிவேதனம். ஞானமே விளக்கு, ஆனந்தமே முழுக்கு. இவர் நினைக்கிற மனசில் ஆனந்தம் வந்தால் இறைவன் முழு குளிச்ச மாதிரி, அபிஷேகம் பண்ண மாதிரி. ஓர்மையோடு உள்ளத்து சிவனவனை எழுப்பித்து சீர்மை ஞான விளக்கேற்றி ஆனந்த முழுக்காட்டி வாய் மெய் கொண்டு அன்பை அமுதாக்கி தூய்மை அர்ச்சனையில் துரியத்தில் பூசையாற்றி, தூய்மை அர்ச்சனையில் துரியத்தில் பூசையாற்றி வாயிலார் வாயிலார் தம் மனத்து வாயிலாய், அந்த வழியில் தம் மனத்து வாயிலாய் கோவிலாய் தன் நெஞ்சை கும்பிட்டு, இவரையே கும்பிட்டார். இவர் நெஞ்சமே கோயில். கோயிலாய் தன் நெஞ்சை கும்பிட்டு ஓய்விலா பூசையிலே ஒப்பரும் சுகம் கிட்ட, ஓய்விலா பூசையிலே ஒப்பரும் சுகம் கிட்ட மெய்யிலா மேதினி மேலாக மார்கழி ரேவதி, மெய்யிலா மேதினி, மெய்யிலா மேதினி மேலாக, அதாவது மெய் உடம்பு இல்லாத உலகத்தில் ஒரு வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். மெய்யிலா மேதினி மேலாக. அப்போ எங்கே போகணும்? விண்ணுக்கு போகணும். மெய்யிலா மேதினி மேலாக மார்கழி ரேவதி, இவரது விண்மீனாகும். ஒயிலூராம் மயிலூர் வாழ்ந்து, ஒயில் ஊராம் அழகு நிறைந்த மயிலூர் வாழ்ந்து, மயிலாப்பூர் வாழ்ந்து வாயிலாராய் மௌனமே மொழியாக தாயிலார்க்கு தாயுமான தலைவனை. அம்மா இல்லாத பிள்ளைகளுக்கெல்லாம் அம்மா யாருன்னு கேட்டால் இறைவன் தான். 63 அற்புத வரலாறு என்னும் தொடரில் இன்றைக்கு நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருப்பது 38ஆம் நாயன்மாராகிய கணநாதர் என்பாரின் சரித்திரம். இவர் சோழ நாட்டுக்கு சொந்தக்காரர். சீர்காழி அவர் அவதரித்த ஒரு திருப்பதி. அந்தனர் குலம் வந்த அறவோர். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ரொம்ப சிறந்த வேலைகளெல்லாம் பண்ணார். இப்போது சிவனடியார்கள்னு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அதாவது சொல்லணுமானா, இப்போதைய முறையில் இவர் ஒரு ஐடிஐ வச்சு நடத்தினார், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். அங்கே என்ன பண்ணுறோம், ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற பையனுக்கு எப்படி டிராயிங் போடன்னு கற்றுக் கொடுக்குறோம். டிராயிங் போட்டதை படிச்சுக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறோம். படித்த டிராயிங்கை செயல்படுத்துறதுக்கு கற்றுக் கொடுக்குறோம். செயல்படுத்துகிற அந்த உற்பத்தி பண்ணதை அது எப்படி அது இயல்புக்கு மாறாக நடக்காமல் அதை மெயின்டெனன்ஸ் அதையும் கற்றுக் கொடுக்குறோம். இந்த மாதிரியான செயல்பாடுகளை சைவத்துக்கு கற்றுக் கொடுத்தவர் இந்த கணநாதர். இப்போ சைவத்துக்கு அடிப்படை என்ன? 12 திருமுறை. அந்த 12 திருமுறைகளை அதை ஏற்படுத்தி திருமுறையை, அதாவது எதுக்கு திருமுறைன்னு பேர் வந்ததுன்னா, அங்கங்கே வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு ஆசிரியர்கள் பாடிய பதிகங்கள் எல்லாம், பாடிய பாடல்கள் எல்லாம் சிதிலமடைந்து சிதறி கிடந்த காலத்தில் அதை அத்துணையும் ஒன்று சேர்த்து முறைப்படுத்தப்பட்ட காரணத்தால் அது திருமுறை எனப்பட்டது, மறை அல்ல. அது முறைப்படுத்தப்பட்ட காரணத்தினால் 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை, 3ம் ஞானசம்பந்த பெருமானது, அப்புறமா 3ஆம் திருமுறை, 4ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை, இந்த 3ம் ஆளுடைய அரசர் நாவுக்கரசருடையது. அதுக்கப்புறம் 7ஆம் திருமுறை திருப்பாட்டு. அதாவது ஒன்னொன்றுக்கும் ஒரு பெயரும் வச்சாங்க. திருப்பாட்டு,
முதல் 3 திருமுறைகளும் திருக்கடைக்காப்பு. அப்புறம் வந்த 2, 3, 4, 5 திருமுறைகளும் நாவுக்கரசர் பாட்டை தேவாரம் என்றார்கள். சுந்தரர் பாட்டை திருப்பாட்டு என்றார்கள். திருன்னா அழகு, ஏன்னா அவரே திருன்னா லக்ஷ்மி. பணம் பெறுவதற்காகவே நிறைய இடத்துல அவர் பாடியிருக்கிறார். அவர் சேர நாட்டுக்கு போனாலும் பணம், புகழூரில் படுத்து தூங்கினாலும் பணம், விருத்தாசலத்தில் நின்று இறைவனை வணங்கினாலும் பணம், எங்கே போனாலும் அவருக்கு பணம் வந்துக்கிட்டே இருந்தது. எனவே அவரது பாடல்களை படிப்பதால் நமக்கு பணம் வரும் என்ற காரணத்தினால திருப்பாட்டு என்ற பெயரை வைத்திருப்பார்களோ என்னவோ தெரியவில்லை. அதுக்கடுத்து திருவாசகம், கல்லை கனியாக்கும் ஒரு வாசகம் அப்படிங்கிறது, கல்லையே கனியாக்கும் அப்படிப்பட்ட வாசகம். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்தை, அது ஒரு சிறந்த வாசகம், நாம் வாசிக்க தகுந்த ஒரு நூல், நல்ல வாசகம், அதனால் திருவாசகம் நாங்கள் இப்படி ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி முறைப்படுத்தினார்கள். கடைசியில் இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு 10ஆம் திருமுறையாக திருமூலர் திருமந்திரம். அது மந்திரம், எங்கே வேணுமோ எந்த செயல்பாடுகளை நம்ம முடிக்கணுமோ அதுக்கு மந்திரம் தேவை. மந்திரம்ங்க என்னங்க, திரும்ப 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 கன்சிஸ்டன்சி. இந்த முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தோமானால் அது முயற்சி நல்லதோ கெட்டதோ, நீ எடுக்கின்ற இலக்கை நோக்கி அடைவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவது தான் மனத்தின் திறம் மந்திரம். அந்த மந்திரத்தை நமக்கெல்லாம் சொல்லித் தருவது திருமூலரின் திருமந்திரம். அதுக்கப்புறம் வெவ்வேறு ஆசிரியர்கள் பாடியதால் அதுக்கு என்ன பெயர்னு சரியாக அதை அவ்வளவு தூரம் சொல்ல முடியல. இறுதின்னு சொல்ல வேணாம், நிறைவாக 12ஆம் திருமுறையாக, அந்த 12 திருமுறையோடு நின்று போச்சது 12 திருமுறை. இந்த 12 அந்த 12ங்கிறதுக்கு மிக மிக அருமையான அந்த எண் இருக்கு, அந்த எண்ணுக்கு மிக மிக வலிமை உண்டு. 12 ஆழ்வார்கள், 12 feet is equal to 12 அடி, 12 இன்ச்சு ஒரு அடி. 12 ஆழ்வார்கள், 12 பழம் ஒரு சீப்பு. இப்படி 12ங்கிற வார்த்தைக்கு அதிகமான சொல்லாக்கமும் அதிகமான பொருளாக்கமும் இருக்குது. அதனால் 12 திருமுறையோடு அதை நிறுத்தி கொண்டார்கள் போலிருக்கிறது. 12ஆம் திருமுறையாக திருத்தொண்டர் புராணம், செக்கிழார் பெருமான், குன்றத்தூர் பெருமகன் செக்கிழார் பெருமான் எழுதி நமக்கெல்லாம் தந்த அடியர் பெருமையை சாற்றுகின்ற அருமையான அழகான உலகம் போற்றுகின்ற ஒரு நூலாக திருத்தொண்டர் புராணம் என்று பெயர் பெற்றது. இது என்னென்னா, எல்லாவற்றையும் இது ஆட்சி செய்த காரணத்தினால், எல்லாத்தையுமே ஆட்சி செய்தது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் இது பரவலாக அத்துணை செய்திகளையும் பேசிய ஒரு காரணத்தினால் இது பெரிய புராணம் என்றே பெயர் பெற்றது. மற்றைய புராணங்களெல்லாம் அயல் மொழியிலிருந்து நமது தமிழுக்கு வந்தது. ஆனால் இந்த பெரிய புராணமோ இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்த பெருமக்களை, அடியர் பெருமக்களை, அன்பர் பெருமக்களை பற்றிய அழகிய செய்திகளை தொகுத்து இலக்கிய வளத்தோடும் தமிழ் பண்பாட்டை கட்டியம் கூறும் வகையிலும் இயற்றப்பட்ட ஒரு பெரும் காவியமாக இதான் கடைசி. அதான் 12ஆம் நூற்றாண்டில் நம்முடைய சேக்கிழார் பெருமான் இதை ஏற்றி தந்தார். இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய எழில் குறையாது, அதனுடைய வளம் குறையாது, அதனுடைய பலம் குறையாது, அதனுடைய நலம் குறையாது வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் சேக்கிழார் பெருமானின் திறம் மட்டுமல்ல, அடியர் பெருமக்களின் தொண்டு, அந்த தொண்டின் பலம், அந்த தொண்டின் வலிமை, இறைவனது நல்ல எண்ணம். இந்த நூல் நிலைக்க வேண்டும் என்பதற்காக 2 தடவை அடி எடுத்து கொடுத்தாரே, தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று திரு ஆரூரிலும் உலகலாம் என்று சிதம்பரத்திலும் சேக்கிழார் பெருமானுக்கு அடியெடுத்து கொடுத்த காரணம் என்ன? இந்த நூல்கள் எல்லாம் இந்த அடியர் பெருமையை சாற்ற வேண்டும், உலகெல்லாம் நல்லா இருக்கணும்னா அடியர்களை பற்றிய செய்தி அங்கிங்கு எனாதபடி எல்லா இடங்களிலும் பரவ வேண்டும் என்பதற்காக இறைவனே சிந்தித்த ஒன்றுதான் தமிழில், செந்தமிழில், தூய தமிழில், அழகு தமிழில் ஆக்கப்பட்ட நூல் பெரிய புராணம். இந்த நூலை எல்லாம், இந்த 12 திருமுறைகளையும் மக்கள்கிட்ட போய் சேரணும். அதுக்கு என்ன வழி? இன்றைக்கா இருந்தால் அதை அச்சுக்கோத்து பப்ளிஷ் பண்ணி புத்தகமாக்கி விற்றுருவோம். அன்றைக்கு அந்த
வசதி இல்லை. அதனால் முறைப்படுத்தப்பட்ட பதிகங்களெல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு ஒரு தனி மனிதனாக அதை செய்யவும் முடியாது. அதற்கென்று ஒரு பயிற்றுவிக்கிற ஒரு பயிற்சி கல்லூரி மாதிரி ஒன்றை ஏற்படுத்தி அதில் விருப்பமுள்ள மாணவர்களை சேர்த்து, அடியர்களை சேர்த்து அவர்களை கொண்டு படி எடுப்பது. படிங்கிற வார்த்தை என்ன? கற்றுக்கொள்ளுதல். படி எடுத்தல்னா ஜெராக்ஸ் எடுக்கிறதுன்னு அர்த்தம். அப்போது ஒரு சுவடியில் இருக்கிறத அடுத்த சுவடிக்கு ஏற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பனை ஓலையை கொண்டு வந்து அதை அறுத்து நறுக்கி, பனை ஓலையை நறுக்கி நறுக்கி நடுவில் ஓட்டையை போட்டு மாற்றுறதால தான் பனை ஓலைக்கே நறுக்கு என்ற பெயர் வந்தது. அந்த பனை ஓலையை காப்பாற்றணும், அதுக்காக தான் அதில் மஞ்சள் தடவுவாங்க. மஞ்சள் ஒரு கிருமி நாசினி, அது செல்லரிக்காமல் காத்தது. இன்றைக்கு செல் வந்து விட்டபடியால் எல்லாத்தையுமே செல்லுக்குள்ளே கொண்டு போயிடுறோம். அன்றைக்கு சுவடிகள் செல்லரிக்காமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அதில் உள்ள ஈரத்தை முதல்ல குறைச்சி பதப்படுத்தி அதுக்கப்புறம் அதில் ஓட்டையை போட்டு அந்த 2 எண்டையும் ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு டைமென்ஷன் கரெக்டாக வச்சு கட் பண்ணி இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. எங்கே? இந்த பள்ளிக்கூடத்தில். இந்த பள்ளிக்கூடத்தில் கணநாதர் என்ற இன்றைக்கு பேசுகிறோமே அந்த அடியர் ஒரு பள்ளி வைத்து நடத்துகிறார். அதில் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. எப்படி பதியங்களை படியெடுப்பது, எப்படி ஓலை நறுக்குகளை காப்பாற்றுவது, இதெல்லாம் அவர் கற்றுக் கொடுக்குறார். ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? இதெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு தனி மனிதனின் முயற்சியிலே நடக்குது. சீர்காழி பிறந்தவர் ஞானசம்பந்த பெருமானையே மனத்தால் எண்ணி அவரையே தனது குருவாக ஏற்றுக்கொண்ட ஒரு பெருமகன் கணநாதர். இது இந்த 12 திருமுறைகளை, முறைப்படுத்தப்பட்ட 12 திருமுறைகளை படியெடுப்பது மட்டுமல்ல, ஓலை சுவடிகளை பாதுகாப்பது. இது எழுதியாச்சு. அந்த ஓலைச்சுவடி எப்படி பாதுகாக்கிறது? ஒன்றொன்றையும் கட்டுக்கட்டாக கட்டி செல்லரிக்காத இடங்களிலே சேமித்து வைப்பது, மக்களுக்கு இதை படித்து சொல்வது, இதற்கெல்லாம் ஒரு குரூப். ஓலையை செய்கிறதுக்கு ஒரு குரூப்பு, ஓலையில் எழுதுவதற்கு ஒரு குரூப்பு, அதை படியெடுப்பதற்கு ஒரு குரூப், இப்படி தனித்தனியாக ஒரு குழுக்களை உருவாக்கி அந்த குழுவிற்கு பயிற்சி செய்வித்தல், இதெல்லாம் பண்ணிடுறாங்க. அப்புறம் அன்றாட நடைமுறைக்கு கோயிலில் வழிபாடு நடக்கணும், அருச்சனை நடத்தணும். அதற்கான பூக்களை தயார் பண்ணணும். எப்படி பூக்கள் தயார் பண்ணுறது? நந்தவனத்தை பாதுகாத்தல். நந்தவனத்தை ஒரு கோவில்னால் திருக்குளம் இருக்கும், நிச்சயமாக இருக்கணும். திருக்குளத்தை முதலில் தோண்டிவிட்டுத்தான் அந்த கோவிலையே டிசைன் பண்ணுவாங்க. ஏனென்றால் அதில் எடுத்த மண்ணை, திருக்குளத்தை தோண்டி எடுத்த மண்ணை கொண்டு திருக்கோவிலை உயரமாக்கி அதில் கோவிலை நிர்மாணம் செய்வார்கள். அப்போது அவங்க நீர்வளமும் கிடைக்கும், நில வளமும் கிடைக்கும். அப்படிப்பட்ட முறையிலே உருவாக்கப்பட்ட கோவிலை சுற்றி நந்தவனம் வேண்டும். நந்தவனம், நந்த என்றால் அழகிய, வனம் என்றால் காடு. அங்கே பூக்களை வளர்க்கணும். கொன்றை, செம்பருத்தி, நந்தியாவட்டை, இது போன்ற பல்வேறு மலர்களை தருகின்ற பூக்களை, வில்வம், அந்திமந்தாரை, அழகான பயிர்கள் எவ்வளவோ இருக்குது, அத்துணையும் வளர்த்து இறைவனுக்கு வேண்டிய வாழை மரம் ஒரு பக்கத்தில் இருக்கும். அன்றாடம் இறைவனுக்கு படைப்பதற்கு வாழை இலை, எல்லாமே சுய தேவைகளை தருகின்ற அளவிலே ஒரு நந்தவனத்தை உருவாக்கி, அந்த நந்தவனத்தை அழகுற உருவாக்கி, களை எடுத்து களைபெறச் செய்து, களையை களைந்து களைபெறச் செய்து, களைபெறச் செய்தனா அழகு கூட்டுதல், அழகு கூட்ட செய்து அதை அன்றாடம் பராமரித்து அந்த நந்தவனத்திற்கு வேண்டிய முறையிலே அதை வளர்ப்பதற்கான ஏதுவை ஏற்படுத்துவதற்கு ஒரு குழு, அவங்கள பயிற்சி செய்கிறது. இந்த மரத்தை இப்படி வளர்க்கணும், இந்த மரத்தை இப்படி வளர்க்கணும், இந்த மரத்தில் காலையில் போய் இது வளர்த்தது ஒரு புறம். அப்புறம் அதில் பூப்பறிப்பது எப்படி, எந்த காலத்தில் எது அதிகமாக வளருமோ அதற்கு தகுந்தவாறு மாலைகளை தயார் செய்து கொடுத்தது. அந்த நந்தவனத்திலே பூக்களை காலையிலேயே ஆதவன் எழுவதற்கு முன்பே தான் எழுந்து சென்று வாயில் துணி கட்டி, தேனீக்கள் வருவதற்கு முன்னால் தனது எச்சிலும் அங்கு படக்கூடாது என்ற முறையிலே சிவநாமம் செப்பி அந்த பூக்களை பறிப்பதற்கு ஒரு குழுவினை. எப்படி பறிக்கணும், அதை மாலை செய்வது எப்படி, அதற்கென்று ஒரு குழு. அது மட்டும் இல்லாமல் இது பகலில் காலையில் மாலையெல்லாம் போட்டாச்சு, அலங்காரம் பண்ணியாச்சு, அர்ச்சனை செய்வதற்கென்று ஒரு குழு. அப்போது ஒரு திருக்கோவிலை நடத்துவது, நிர்வாகம் செய்வது என்பது சாதாரண செய்தி அல்ல.
ஆளாளுக்கு அவங்கவுங்க நினச்ச மாதிரி பண்ணாமல் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு நியமத்தை, ஒரு நியதியை உருவாக்கி அந்த நியதி காலம் காலமாக நிலைக்க வேண்டும், அது பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற முறையிலே ஒரு பள்ளிக்கூடத்தை, ஒரு பயிற்சி கூடத்தை உருவாக்கியவர் கணநாதர். அந்த பயிற்சி கூடத்தை ஆசிரியராக இருந்து நிலை பெறச் செய்தவர் கணநாதர். அதாவது இவர் ஞானசம்பந்தருடைய 7ஆவது நூற்றாண்டுக்கு பிற்பட்டவர். அப்போ 7ஆவது நூற்றாண்டிலெல்லாம் இந்த திருமுறைகள் அதிகமாக முறை செய்யப்படவில்லை. அதை முறை செய்வதற்கான உதவிகளையும் செய்தவர் கணநாதர். அப்புறம் விளக்கு எரிக்கிறோம், சாயங்காலம் ஆகிப்போச்சுன்னா விளக்கு எரிக்கிறோம். அன்றைக்கி விளக்கு சாயங்காலம் 6 மணிக்கு எரிக்கணும்னா 5 மணிக்கு போய் கடையில் வாங்க முடியாது. அந்த விளக்குக்கான எண்ணெய்களை சரியாக சேகரித்தல், அந்த விளக்கு ஏற்றுகின்ற அந்த சிறிய அகல்களை துடைத்து சுத்தம் செய்து அதை அங்கங்கே அடுக்கி வைத்தல், எங்கெங்கு விளக்கேற்ற வேண்டுமோ அங்கெல்லாம் விளக்கேற்றுவதற்கான ஒரு விதிமுறைகளை ஏற்படுத்தல், இப்படி ஒவ்வொரு துறையிலும் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்புறம் இதெல்லாம் விட இந்த விளக்கேற்றப்போ விளக்கை ஏற்றி முடித்த உடனே எத்தனை மணிக்கு இந்த விளக்கை நிறுத்த வேண்டும், ஒவ்வொரு செய்திகளுக்கும் அங்கே ஒரு நியமம், நியதி, அழகு, ஒரு இப்படி தான் பண்ணணுங்கிறத சரியான நெறிமுறைக்கு உட்படுத்தி அந்த உட்படுத்தப்பட்டதை அதற்கென்று பயிற்சி செய்வதற்கான ஒரு குழுவை ஏற்படுத்தி காலம் காலமாக எந்த காலத்திலையும் அது பயன்படுத்த வேண்டும், எந்த காலத்திலும் அது அப்படியே தொடர்ந்து வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை மனத்திலே உறுதியாக கொண்டு பணியாற்றியவர் கணநாதர் என்னும் அருமையான ஒரு பெரியவர். இவர் நாயன்மார் தகுதி பெற்றதை நாம் ஒன்றும் சாதாரணமாக நினைக்க முடியாது. இவர் காலத்தில் எந்த வரலாறும் நடைபெறவில்லை, எந்த ஆச்சரியங்களும் இவரது வரலாற்றில் இருந்தாலும் இவர் நாயன்மார் என்ற தகுதியை பெற்று ஒரு அருமையான ஒரு அதாவது இன்றைக்கும் பல கணநாதர்கள் உருவாக வேண்டும், கணத்துக்கு கணம் இந்த நாட்டிலே கணநாதர்கள் உருவாக வேண்டும். அப்போ தான் அந்த கணநாதருடைய ஆன்மா சாந்தி அடையும் என்று சொல்லி நாம் எல்லோரும் கணநாதர்களாக உருவாகி நாட்டிலே 12 திருமுறைகளை பரப்பும் செயலை, திருக்கோவிலிலே சரியான எண்ணெயில் விளக்கேற்றும் செயலை, திருக்கோவிலில் நந்தவனம் வளர்க்கும் செயலை, திருக்கோவிலிலே அர்ச்சனைகளை அழகான முறையிலே பாடும் அதற்கேற்ற பன்முறையிலே அது ஒரு செய்தி பண்ணார். இந்தந்த பதிகங்களை இந்தந்த பன்முறையிலே பாட வேண்டும் என்ற விதி இருக்கிறது. அந்த விதிப்படி அந்த பண்ணை பாட வேண்டும் என்பதற்கான நியமம் இருக்கிறது. இந்த பாடலுக்கு ஞானசம்பந்தர் பாடலா, அதில் இத்தனாவது பதிகமா, அதற்கு இதான் பன்முறை, இதான் ராகம், எல்லாமே நிர்ணயம் செய்தது. அதை எல்லாவற்றையுமே எழுத்தில் கொண்டு வந்து அது எல்லாவற்றையுமே நடைமுறையில் கொண்டு வருவதற்கு உதவி செய்தவர் கணநாதர். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த அறிஞரை, சிறந்த பக்தியாளரை, சிறந்த அறநெறியாளரை நாயன்மார்களே இவர் ரொம்ப சொல்லத்தகுந்தவர். ஆனால் நிறைய பேருக்கு கணநாதரை தெரியாது.